செந்தமிழன் சீமான் அவர்கள் பல சாதனைகள் இந்த அரசியல் களத்துல தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருந்தா கூட அத்தனை சாதனையையும் விட தாண்டி ஒரு படி உயரமா நிக்கக்கூடியதுதான் நம்ம முப்பாட்டன் பாரதியாருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சிய அவருடைய பேரனை உட்கார வச்சுட்டு அவங்க உறவினர்கள் உட்கார வச்சுட்டு நம்ம தமிழ் உறவுகள் சொந்தங்கள் அத்தனையும் உட்கார வச்சுட்டு அனைத்து சமூக மக்களும் இருக்கக்கூடிய அந்த அரங்கத்துல செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆற்றிய அந்த மாபெரும் எழுச்சி உரை உண்மையாலுமே பாரதியாருக்கு ஆன்மான்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த இடத்துலதாங்க இருந்திருக்கும். சீமானுடைய உரையை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அவர் ஆற்றின அந்த உரை அதை பத்தி தான் இந்த காணொலியில முழுமையா பேச போறோம். இந்த காணொலியோட கடைசி வரைக்கும் பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. வாருங்கள் ஒருவர்களே காணொலிக்குள்ள போலாம். இந்த நிமிஷத்தில் தமிழர்களின் அறிவு கீர்த்தி உலகமெல்லாம் போய் சேரவில்லை, நான் அறிவேன். போன நிமிஷத்தில் இருந்து அது தமிழ் அதனுடைய அறிவொளி மங்கி இருப்பதை நான் அறிவேன். போன நிமிஷம் போய் தொலையட்டும், இந்த நிமிஷம் நிச்சயமில்லை, அது சத்தியமில்லை. ஆனால் நாளை சத்தியம், நாளை பொழுது சத்தியம். உலகமெல்லாம் தமிழின் அறிவு ஒளி பரவும் வகை நான் செய்வேன், கொண்டு போய் சேர்ப்பேன். தமிழின் பெருமையை உலகம் முழுதும் கொண்டு போய் சேர்ப்பேன். அப்படி இல்லைனால் என் பேரை மாத்தி வைங்கடாங்கிற. இப்ப நான் என்ன செய்யணும்? அந்த பாரதியின் பேரனாக நான் என்ன செய்யணும்? பாரதி உன் பேரை உலகம் முழுமை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். பாரதி யார் என்று உலகம் முறை சேர்ப்பேன். இல்லைன்னா என்ன ஆகும்? நான் தமிழனாக பிறந்த பிறவி பிழையாயிரு. இந்த நூற்றாண்டுல பாரதியோட மறைவுக்கு அப்புறம் இந்த பாரதியோட இந்த பாடல்களையும் பாரதியோட இந்த கவிதைகளையும் எவ்வளவு உணர்வு பூர்வமா மக்களிடம் செலுத்திய ஒரே ஒரு நபர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். அந்த அரங்கத்துல சீமான் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பாரதியார் கவிதைகளும் பாரதியாரை பார்த்திருந்தா கூட அவர் பெருமைப்பட்டிருப்பாரு, நெகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அரங்கத்துல இருந்த ஒவ்வொருத்தரும் என்னென்ன சாதிக்காரங்களா இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமா சேர்ந்து நின்று செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய அந்த பாரதியார் உரைக்கு கைத்தட்டி ஆர்ப்பரிச்சு தள்ளுனாங்க. நமக்கே அந்த உரையை ஒரு வீடியோல தான் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது நமக்கே புல்லரிக்குது. பாரதிய நேர்ல பேசின மாதிரி இருக்குது. அதுக்கும் மேல ஒரு படி உயரமா, அதாவது வைரமே அழகுதான், ஆனா அந்த அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய வைரத்தை அந்த ஒட்டுமொத்த கிரீடத்திலையும் வச்சு அலங்கரிக்கும் போது அது எவ்வளவு அழகா இருக்குமோ அது போல பாரதியார் கவிதைகளே அழகுதான், புரட்சி தான். இருந்தாலும் இது நாள் வரைக்கும் நம்ம பாரதியார் கவிதைகளை ஒரு பாடல் வரியா கேட்டிருப்போம், ஒரு மெல்லிசையா கேட்டிருப்போம். ஆனா செந்தமிழன் சீமான் அவர்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை கவிதையா வெளிவரும்போது நெருப்பு பிளம்பா இருக்குது. எதிர நிக்கக்கூடிய ஒவ்வொரு தீய சக்திகளையும் அது சுட்டு எரிக்கும் வகையில அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி நம்ம தமிழர்கள் ஒவ்வொரு மனசுலயும் இருக்கக்கூடிய தமிழ்மான இனமான உணர்வை பத்த வைக்கும் வகையில அந்த ஒவ்வொரு வார்த்தை இருந்துச்சு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது அடையுதுங்கிற. மாநிலம் நீ பிரிக்கல, மாநிலம் பிரிக்கல. அதுக்கப்புறம் பல காலங்களுக்கு அப்புறம் தான் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்படுது. அவன் பிரிக்கிறான். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்ப அவன் பிரிச்சிடறான். இது தமிழ்நாடு, அது கேரளா, அது ஆந்திரா, அது மகாராஷ்டிரா, அது பீகார், இது குஜராத், அவன் பிரிச்சிடறான். தமிழ் தாய் பல கால சூழ்நிலையிலும் தமிழை வளர்த்துவதற்காக ஒரு தானமா தமிழ் மகனை தானம் அளிப்பாங்க. அந்த வகையில இந்த காலகட்டத்துல நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தானம் தான் செந்தமிழன் சீமான் அவர்கள். இந்த நூற்றாண்டுல பாரதியாரோட கவிதைகளை இதற்கு மேல பூரிப்போடையும் தமிழ் உணர்வோடையும் மக்கள் கிட்ட செலுத்துவதற்கு இன்னொருத்த பிறந்துதான் வரணுங்கிற நிலைமை தான் இருக்குது. அவ்வளவு ஒரு எழுச்சி உரை. கிட்டத்தட்ட சீமான் இனி முதலமைச்சர் ஆகிறதோ பிரதான அமைச்சர் ஆகிறதோ எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. இது போல தமிழ் உணர்வை ஒவ்வொரு மானத்தமிழோட நெஞ்சிலையும் அவர் பாய்க்கிறதா உண்மையாலுமே அவரோட வெற்றி அப்படிங்கிறது. அந்த அரங்கத்துல சீமான் அவர்கள் ஒரு நுட்பமான அரசியலை கையாளுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ யார எதிரியா சித்தரிச்சு திராவிடம்ங்கிற கோட்பாட்டை கட்டமைச்சு தமிழ் மக்களுடைய உணர்வுகளையும் தமிழ் மக்களோட உரிமைகளையும் பெருச்சு இன்னைக்கு அவங்களை நீ ஆளுவதற்கான கட்டமைப்பு உருவாக்கின அந்த பிராமணியத்தை நீ எப்படி எங்களுக்கு எதிரியா காட்டியோ அதே பிராமணியத்தை வச்சு இந்த திராவிடத்தை நான் தூக்கி வீசுவேன். எப்படி அது முடியும் அப்படின்னா, தமிழ்மான உணர்வால அனைத்து சாதியினரும் ஒரே ஒரு தமிழ் அப்படிங்கிற ஒரு போர்வையில நிற்கும் போது திராவிடம்ங்கிறது தலைதெரிச்சு ஓடிரும் அப்படிங்கிறத சீமான் அந்த இடத்துல பதிவு செஞ்சாரு. அவர் சொன்ன அந்த கருத்துக்கு அத்தனை பேரும் அந்த இடத்துல இருந்த, அதாவது இன்னொரு நம்ம உற்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்க அரங்கம் முழுக்க பிராமணர்களால் நிறைக்கப்பட்ட ஒரு அரங்கமா இருந்தது. அந்த அரங்கத்துக்கு நடுவுல
சிறப்பு விருந்தினரா செந்தமிழன் சீமான் அவர்கள். இதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். சீமான் அவர்கள் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். பிராமணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பின்படி நாடார பாத்தாழுத்திட்டு தொட்டாழுத்திட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையை மீறி இன்னைக்கு ஒரு நாடார செந்தமிழன் சீமான் என்ன சொல்லக்கூடிய ஒரு நாடாரா அவங்க சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அந்த அரங்கத்துல பேச வைக்கிறாங்க. அவரு என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்மான உணர்வால அனைவரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்படி அவர் பேசும்போது அங்க இருந்த அனைத்து சமூக மக்களும் கை தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. இது எதை காட்டுது அப்படின்னா, தமிழ் சமூகம் ஒண்ணு சேர்ந்துட்டு வருது. நாடாரு, கோனாரு, செட்டியாரு, பாறைய, அது இதுன்னு எல்லா சாதியிலும் ஒதுக்கப்பட்டு தமிழ்மான உணர்வு, தமிழன்ங்கிற ஒரு ஒற்றை போர்வைக்குள்ள அனைவரையும் கொண்டு வந்துட்டு இருக்காரு செந்தமிழன் சீமான். அதற்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் வரவேற்பு கொடுத்துட்டு இருக்குது. செந்தமிழன் சீமான் அவர்கள் எவ்வளவு ஓட்டு வாங்குறாரு, எவ்வளவு சீட்டு வாங்குறாருங்கிறதுல ஒரு பக்கம் வைங்க. உண்மையாலுமே சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு தேசிய அரசியல்ல வெற்றி பெற்றுட்டு வராரு. ஒவ்வொரு நாளும் வெற்றி பெற்றுட்டு வராருங்கிறதுக்கு இதுவே ஒரு மாபெரும் சாட்சியா இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரே மேடை அமைச்சு முத்துராமலிங்க தேவரையும், இமானுவேல் சேகரனாரையும், பாரதிதாசனும், பாரதியாரையும், அனைவரையும், தமிழ் சமூக தலைவர்கள் இன்னும் பலரை எல்லாத்தையும், காமராஜனையும், கக்கனையும் எல்லாத்தையும் பத்தி பேசக்கூடிய ஒரு தலைவன் செந்தமிழன் சீமான் அவர்கள். வேற யாருமே இதை செய்ய மாட்டாங்க. தேவர் ஜெயந்திக்கு போனா தேவரை பத்தி மட்டும் தான் பேசுவான். இந்த சைடு இங்க போனா இதை பத்தி மட்டும் தான் பேசுவான். ஆனா செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் என்ற ஒரே ஒரு ஒற்றை அடையாளத்துல நின்று அத்தனை தலைவர்களை பத்தி அவர் ஒரே மேடையில் பேசுவாரு. பேசுன எதிர் திசையில இருந்த ஒவ்வொரு மானத்தமிழனும், தமிழ் உணர்வு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கைத்தட்டி ஆர்ப்பரிப்பாங்க. அந்த இடத்துல அண்ணன் பதிவு செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, பாரதிதாசன் அவர்கள் வென்று ஒருவன் திராவிட காலைன்னு சொன்ன போது அத்தனை பேரும் வரவேற்றாங்க. இதே குறுக்கே முளைத்திட்டு இந்த அயரால் ஆட்சி கூண்டோடு போயிட்டு கொட்டடா முரசம் நாட்டினை கவிழ்க்கும் வகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல், திறம்பாட வந்த மறவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன், நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து, நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பு அவன், அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன், என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்று புரட்சி பாவலர் பாடுவார். இந்த திராவிடவாதிகள் தமிழர்களை ஏமாற்றி எப்படி எப்படியா மடைமாற்றி நம்மளுடைய உரிமைகளை பெருச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அடிப்படையில் அவங்க இந்த சாதியோட பேருக்கு பின்னாடி போடக்கூடிய சாதியை நீக்குங்க, சாதி பேரை எங்கேயும் பயன்படுத்தாதீங்க, சாதி அடையாளத்தை வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அவங்க கற்பிச்சாங்க. அதன்படி ஓகே, மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா எல்லாமே நல்லதா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் பலரும் அந்த சாதி பேரை போடுறதை நீக்கிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. ஆனா பின்னாடி இந்த சொற்றுடல் பயன்படுத்தக்கூடிய திராவிடவாதிகள், அவர்களுக்கு பின்னாடி இருந்தவங்க பலரும் இன்னைக்கும் பாருங்க, நாயுடுன்னு போட்டுக்கிறான், ரெட்டின்னு போட்டுக்கிறான், இன்னும் பலரும் பல பேருக்கு போட்டுருக்காங்க. நீங்க தமிழ் சமூகத்தை தவிர்த்து மத்த எல்லா சமூகத்தையும் பாருங்க, எல்லாரும் அவங்களுடைய சாதி பெயர்கள் போட்டுட்டு தான் இருக்காங்க. சாதி ஒளிஞ்சிருச்சா? நம்ம இன்னைக்கு திராவிட மாடல் ஸ்டாலின் அவர்களே பாலம் திறந்தாருன்னா ஜிடி நாயுடுன்னு தான் பேர் வைக்கிறாரு பாலத்துக்கு. அப்ப என்ன சாதி இவங்க ஒழிச்சுட்டாங்க? இந்த இடத்துலதான் அவங்களுடைய நுட்பமான அரசியல் உள்நோக்க வேண்டியது இருக்குது. தமிழர்கள் சாதியை பயன்படுத்துறதுல எந்த தப்பும் கிடையாது. சாதிய ஏற்றத்தாழ்வு தான் தப்பு. நீ என்னை விட பெரியவன், நான் உன்னை விட தாழ்ந்தவன் அப்படிங்கிற சிந்தனை தான் தவறே ஒழிய சாதிங்கிறது தவறு கிடையாது. சாதிங்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன அடையாளம் தான். அந்த அடையாளத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு அதை தான் நீக்கணும். சட்டையில கரையாடுச்சுன்னா சட்டையவே தூக்கி போட வேண்டிய அந்த அவசியமும் கிடையாது. சட்டையை துவைச்சு போட்டா மட்டும் போதுமானது அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியவாதிகளோட கருத்தா இருக்கு. ஒவ்வொரு சாதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆணவத்தை மட்டும் அகற்றிட்டு அதற்கு பின்னாடி கூடிய வரலாறையும் நம்மளுடைய இனத்தோடைய பாதுகாப்பையும் அந்த சாதிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கே நம்ம கேரளால போய் யாரு மலையாளி அப்படின்னு நம்ம கேள்வி எங்கேயும் எழுப்புறது இல்ல. கர்நாடகால போய் யாரு கன்னடன் நம்ம எந்த கேள்வி எழுப்புறது இல்ல. ஆந்திரால போய் யாரா அப்படின்னு சொல்லி நம்ம எந்த கேள்வி நம்ம எழுப்புறது இல்ல. பீகார்ல போய் யாரா பீகாரின்னு கேப்பியா? கேட்க மாட்டாங்க. அந்த கேள்வியே எழுதுறது. ஆனா தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா இத்தனை நூற்றாண்டு செந்தமிழ் சீமான் அவர்கள் பேசி 15 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறமும் கூட இன்றளவும் பலரும் யார் தமிழர், தமிழரன் இப்படி நீங்க அடையாளப்படுத்துவீங்கிற கேள்வி எழுது. அப்போ இந்த சாதிய அடையாளம்ங்கிறது ஒருத்தனை இழிவுபடுத்தாத வரைக்கும், ஒருத்தனை கஷ்டப்படுத்தாத வரைக்கும், ஒருத்தனை சொல்லால கூட சிந்தனை அளவுல கூட ஒருத்தனை காயப்படுத்தாத வரைக்கும் அதுல எந்த தவறும் கிடையாது. அதே இன்னைக்கு சொல்லக்கூடிய சோகால்டு திராவிட மாடல்ல தான் சாதிய பேர் எடுத்துருங்க, சாதிய மொழிப்போம், சாதிய ஒழிப்போம்னு சொல்லிட்டு ஆணவ படுகொலைக்கு தனி சற்றை ஏற்ற கூட
தயங்கர அரசாங்கமா இருக்குதே நம்மளுடைய திராவிட மாடல் அரசாங்கம். இதே திராவிட மாடல் அரசாங்கத்துலதான் ஒரு மினிஸ்டர் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை நிக்க வச்சு பேசின ஒரு வரலாறு நம்ம பாக்குறோம். இன்னும் இந்த சாதிய கொடுமை திராவிட மாடலுக்குள்ள புகுந்து நிறைஞ்சு இருக்குது. அப்ப இந்த திராவிட மாடல் நமக்கு சொல்லக்கூடிய இந்த சாதிய பேர் பயன்படுத்தாம இருக்கக்கூடிய அந்த கொள்கையும் கோட்பாடு எங்க போச்சு? அப்ப இந்த திராவிடம்ங்கிற போர்வையில நம்மளையெல்லாம் ஒதுக்கிட்டு அவங்கெல்லாம் மாற்று சமூகத்தினர்லாம் நம்மளைய ஆளுவதற்கு எல்லாரும் வாங்க வாழலாம், யாருங்க வேண்டாம்னா எல்லாரும் வாங்க வாழலாம். ஒரு சாதிய ஆடவத்தில் இருக்க ஒருத்தன் மாற்று சாதியில திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான். ஒரு இந்து வெறியன் ஒருத்தன் சொல்லுவான், நீ முஸ்லீம் பிள்ளைய கல்யாணம் பண்ணாத, கிறிஸ்டின் பிள்ளைய கல்யாணம் பண்ணாதுன்னு சொல்லுவான். ஆனா தமிழன் நாங்க தமிழ் தேசியவாதிகள் நாங்க சொல்றோம், நீ யாரா வேணா கல்யாணம் பண்ணு, எந்த இனத்தை பெண்ணை வேணா நீ திருமணம் செய், அதற்கான உரிமையும் அதற்கான தகுதியும் உனக்கு இருக்குது. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உன் அடையாளத்தை விட்டுறாத, தமிழ்மான இனமான உணர்வை விட்டுறாத. அந்த மான உணர்வு மட்டும் போதும், அதுவே போதுமானது. அந்த மனசுக்குள்ள அந்த நெஞ்சுக்குள்ள உனக்கு தமிழ் தீ எரிஞ்சா மட்டும் போதும். இவங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, இந்த சாதி உணர்வுகளும் மத உணர்வாளர்களும் திருமணத்துக்குள்ள அவங்க மூக்க நுழைச்சிட்டு நிப்பாங்க. ஆனா எந்த தமிழ் தேசியவாதியாச்சும் தமிழ் பொண்ணை தவிர்த்து வேற எந்த பிள்ளை கல்யாணம் பண்ணாதான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீமான விட்டுருங்க, நீங்க வேற எந்த தேசியவாதியா தமிழ் தேசியவாதிகள் யாராவது ஒருவர் தமிழ் பொண்ணை தவிர வேற எந்த பிள்ளை கல்யாணம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சே செந்தமிழன் சீமான் அவர்களே தலைமையிலே ஓரிரு திருமணங்கள் நடந்திருக்கு. மாற்று சமூகத்தினரை நம்ம தமிழ் தேசிய நாம் தமிழர் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி அந்த தாலி எடுத்து கொடுத்த நிகழ்வுக்கு அண்ணனே நின்னு நிகழ்வெல்லாம் பலதும் இருக்கு. அப்போ நம்ம அந்த இனமான உணர்வை எதற்காக நம்ம பயன்படுத்துறோம்? நம்ம தேசியவாதிகள் தமிழ் தேசியவாதிகள் நாங்க பலரும் சொல்றது என்ன, தமிழர்கள் தான் மாபெரும் உயர்ந்த ஒரு குடி. அது உண்மையா இருந்தாலும் நம்ம அதை எந்த இடத்துலயும் பறைசாட்டிக்கிறது இல்ல. மலையாளிக்கு என்ன ஒரு மதிப்பு இருக்கோ, தெலுங்கனுக்கு என்ன ஒரு மதிப்பு இருக்கோ, ஒரு போஜ்புரி, ஒரு பீகாரி, ஒரு குஜராத்தி அவர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கோ அதே மதிப்பு தான் எங்களுக்கு இருக்குன்னு நான் வச்சுக்கிறோம். என்ன எங்க மொழி கொஞ்சம் பழமையான மொழி, அந்த பாயிண்டோட நான் நிக்கிறோம். நீ மேல நான் கீழே அந்த உணர்வு எங்களுக்கு கிடையாது. மான தமிழன் ஒரு மலையாளி பிள்ளை கல்யாணம் பண்றதுல எந்த தவறும் கிடையாது. மான தமிழன் ஒரு குஜராத்தி பிள்ளை கல்யாணம் பண்றதுல எந்த தவறும் கிடையாதுன்னு பேசுறவங்க தான் தமிழ் தேசியவாதிகள். இதை ஏன் அந்த இடத்துல குறிப்பிடுறேன்னா, அந்த திருமணத்துலதான் அவனுடைய இதே அந்த ஆணவத்தை கொண்டு போய் சொருகி வச்சிருக்கிறான். நம்ம என்ன பண்றது? அப்போ அதை உடைக்கிறோம். தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பாங்கிறான். இவர் காட்டுமிராண்டிங்கிறாப்ல, காட்டுமிராண்டிகள் வாழ்கிற நாடுங்கிறாப்ல. அவன் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா, சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்ல, அதை தொழுதுபடித்திரடி பாப்பாங்கிறான். விஜய் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சு சொன்னாரு, சாதியும் மதமும் அது போலதான் இனமும் மொழியும் அப்படிங்க கொண்டு போய் மொழி இனத்தை கொண்டு போய் சாதி மதத்தை கூட சொருகி வச்சிருக்கிறாங்க. மதப்பிற்று பிடித்தவன் மாற்று மதத்தினரை எப்படி பார்ப்பான்? சாதியை பிற்று பிடித்தவன் மாற்று சாதியை எப்படி பார்ப்பான்? தமிழ் இனம் பற்றும் தமிழ் மொழி பற்றும் பிடிச்சிருக்க நான் சொல்றேன், நான் அனைத்து மொழியையும் அனைத்து இனத்தையும் சமமா எனக்கு சமமா நான் கருதுறேன். எனக்கு மேலே எவனும் வேண்டாம், எனக்கு கீழே எவனும் வேண்டாம், அந்த கருதுறேன். அந்த கருத்தியலை நீங்க உள்வாங்கிக்கணும். தமிழ் தேசியவாதிகள் எதை பத்தி பேசுறோங்கிறதுல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கோங்க. செந்தமிழன் சீமான் அவர்கள் எங்களுக்கு என்ன கற்பிச்சிருக்காங்க, அந்த கருத்தை உள்ள மண்டக்குள்ள ஏத்த முயற்சி செய்யுங்க. அதை விட்டுட்டு நம்ம இன்னைக்கு நேத்திக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சா, அங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம். 50 வருஷம் ஒருத்த கட்சி ஆரம்பிச்சா ஒண்ணு அவனுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, நேத்திக்கு ஒருத்த கட்சி ஆரம்பிச்சா அவனுக்கு ஆதரவு கொடுங்க. நடுவில் நின்றுட்டு இருக்கோமே நாங்க, எங்களுக்கு யாரு ஆதரவு கொடுக்கறது? எங்களுடைய தமிழ்மான உணர்வுக்கு யார் ஆதரவு கொடுக்கறது? சிந்திச்சு வாக்களிங்க. வலிமை செந்தமிழன் சீமான் இன்னைக்கு இவ்வளவு வலிமையா நிக்கிறாரு அப்படின்னா வாக்கு அரசியல்ல 8.6% சாதிச்சு காட்டியிருக்காரு. தமிழ் தமிழ் தமிழ்னு பேசியே இவ்வளவு சதவீத வாக்க வாங்கி வச்சிருக்கிறாரு. அப்படிங்கிற சாதனை இருக்குல்ல, சிந்திச்சு பாருங்க. அந்த உணர்வு இன்னைக்கு 8.6% வச்சிருக்க சீமான் அவர்கள் நாளைக்கு ஒரு 16% உயர்ந்து வரும்போது எது மேல போகும்? சீமான் அவர்கள் மேல போவாரோ அவருக்கும் மேல இருக்கக்கூடிய தமிழ்மான உணர்வு தானே மேல போகும். சீமான் தமிழ் தமிழ் தமிழ்னு தமிழ் உணர்வை பேசியே 16% வந்துட்டாருப்பா அப்படின்னு ஒரு பெருமை நமக்கு நிக்க வேண்டாமா? சும்மா ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், அதுக்கப்புறம் புதுசா வந்திருக்க டிவிகே, விஜய், இவங்களுக்கெல்லாம் நீங்க எதற்குங்க வாக்கு செலுத்தணும்? தமிழுக்கு உணர்வு நிக்காதவங்க, நம்மளோட உரிமைக்கும் நம்மளோட அடையாளத்துக்கு நிக்காதவங்களுக்கு நம்ம எதற்காக வாக்கு செலுத்தணும்? இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, திராவிடம்ங்கிற போலி பிம்பம்
தமிழர்களோட உண்மையான பெருமையையும் உண்மையான வரலாற்றையும் உண்மையான அடையாளத்தையும் திராவிட அடையாளம், திராவிட கல்வெட்டு, திராவிடம்ங்கிற பெயரை பயன்படுத்தி ஆக்கிரமிச்சு ஆட்டையை போட்டுரும். அதே ஒரு இழிவு, ஏதோ தமிழ் இனத்துக்குன்னு சொல்லி ஒரு இழிவோ, இந்த சாதிய இழிவோ இல்ல வேற ஏதாவது ஒரு இழிவு நடந்ததே அப்படின்னா தமிழர்கள்ங்கிற அடையாளத்தை அப்பதான் வெளியே கொண்டு வரும். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடா இருக்குன்னு பாருங்க. தோண்டி கல்வெட்டு எடுத்தோம் அப்படின்னா திராவிட அடையாளம், இதே சாதியில அடிச்சுக்கிட்டாங்கன்னா தமிழ் அடையாளம். இன்னைக்கும் பல கோயில்களுக்குள்ள ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க தமிழ் கடவுள்களை வழிபட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதைய திராவிட மாடல் இத்தனை ஆண்டு கால அதிமுகவும் திமுகவும் திராவிடம் கொள்கையை பேசி கட்சி நடத்தல, பேசி அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதே கற்பனை பண்ணி பாருங்க, செந்தமிழன் சீமான் அவர்கள் 5 வருஷம், அதிகபட்சம் 5 வருஷம் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாருன்னா இந்த சாதிய இழிவு தீண்டாம எல்லாத்தையும் ஒரே நாள உடைச்சு எரிஞ்சிருவாரு. அவர் இன்னி ஆட்சி அதிகாரத்துக்கே வரலங்க, வெறும் கட்சி நடத்துறாரு, மேடையில பேசுறாரு. அந்த பேசின பேச்சுக்கு எத்தனை பேர் தெரியுங்களா, எத்தனை பேர் தம்பி எனக்குள்ள இருந்த அந்த ஒரு சாதிய உணர்வை நீங்க தான், உங்களோட பேச்சை கேட்டுதான் நான் அது என் உடம்புல இருந்து வெளியே போச்சு, அந்த கழிவு வெளியே போயிருக்க காரணம் நீங்க தான் அப்படின்னு எத்தனை பேர் பேசியிருக்காங்கன்னு தெரியுமா? சீமான் அவர்கள் மேடையில மைக்கு பிடிச்சு பேசும்போதே தமிழ்நாட்டுல இவ்வளவு மாற்றம் வருது. ஒருவேளை அவர் ஆட்சி அதிகாரத்துக்குள்ள போனாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய மாற்றம் வரும், என்னங்க ஆயிரப்போகுது? கற்பனை செஞ்சு பாருங்க. இத்தனை ஆண்டு காலம் அதிமுக திமுக செங்கோட்டையெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அவனையெல்லாம் இத்தனை அமைச்சராகவும் எம்எல்ஏக்களாகவும் தொடர்ச்சி அந்த ஊர் மக்கள் ஆக்கி வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நபரை தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கற்பனை கனவை நெஞ்சுல சுமந்து நிக்கிற ஒருத்தனை நீ எம்எல்ஏவாவோ எம்பியாவோ ஆக்குன அப்படின்னா அது தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு எவ்வளவு பெரிய பயனுள்ளதா இருக்கும். திருடன் கொலைக்காரன் தெளிவா தெரியுது, அவனுக்கு நீ ஓட்டு போடுற. நான் புதுசா நிக்கிறேன், சுத்தமா நிக்கிறேன், தமிழ்னு பேசுறேன், தமிழ்நாட்டை தமிழ்னு பேசிட்டு நிக்கிறேன். ஆனா எனக்கு நீ வாக்கு செலுத்தணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ இதையெல்லாம் நம்ம உடைச்சு பேசுறதுக்கு ஒரு ஆளு செந்தமிழன் சீமான் அவர்கள் களத்துல இருக்காரு. அவருடைய பயணம்ங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு மைல்கல்ல தொட்டுக்கிட்டே வந்துருக்குது. இனி எங்க போய் நிக்கணும் எங்களுக்கே தெரியல. எங்களுக்கே அண்ணனுடைய ஒவ்வொரு கூட்டத்தையும் அண்ணனோட ஒவ்வொரு மேடை பேச்சும் எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது அடுத்தடுத்த வளர்ச்சியா தெரியுது. வளர்ந்துகிட்டே போற கட்சி மாபெரும் வளர்ச்சியை எட்டிட்டு வருது. என்னப்பா எட்டுது உங்க கட்சி? எத்தனை சீட்டு வாங்கியிருக்கீங்க? எத்தனை இவ்வளவு பேசுறீங்களே, எவ்வளவு கவுன்சிலர் வச்சிருக்கீங்க, எவ்வளவு எம்எல்ஏ வச்சிருக்கீங்க? இப்படி சொல்லக்கூடிய இதே திராவிட மாடல் தான் 2025 சிறந்த பேரூராட்சி தலைவரா எங்களுடைய கப்பி குளச்சல் பேரூராட்சியுடைய உறுப்பினரா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியுடைய பேரூராட்சி தலைவரா இருக்கக்கூடிய சோபா ராணிக்கு விருது கொடுத்துருக்கு. நீங்க வியப்பா இருக்கும். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கோர் காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ, தத்தறிகிட தித்தோ அப்படிங்கிறான். சரி, ஏன் அந்த அக்கினி குஞ்சை கொண்டு போயிட்டு கிளையில வைக்க கூடாது, அடிமரத்தில் வைக்க கூடாது? அவன் சொல்லிருக்காம அங்க ஒரு கிளையிடை வைத்தேன், அங்க ஒரு மரத்திட வைத்தேன், அப்படி சொல்ல. வேறிடை வைத்தேன் சொல்லல, அங்க ஒரு பொந்திடை வைத்தேன்கிறான். பொந்து எப்ப வரும்? பட்டு இத்து உத்து போய் விழலாமான்னு இருக்கிற பழமையான மரத்தில் தான் பொந்து விழும். அங்க கொண்டு வச்சண்டா நெருப்பேன்னு. இந்த மண்ணில் பன்னெடுங்காலமாக இருக்கிற பழமைவாதங்கள் பொசுங்கி சாகட்டும்டா, புதியன பிறக்கட்டும் போடுறான். அது வராம குறிப்பா போடுறான். சிறந்த பேரூராட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சோபாராணி சிறந்த பேரூராட்சி தலைவர் விருந்து இவங்களுக்கு கொடுக்கணும்? அது நாம் தமிழர் கொடுக்கணும். காங்கிரஸ்காரர் இருக்கிறான், விசிகால இருக்கிறாங்க, கூட்டணி கட்சிகள்ல பலர் இருக்காங்க, ஆளுங்கட்சி டிஎம்கேல அவனுக்காச்சும் ஒருத்தர் கொடுத்துட்டு போலாமே. எதுக்கு நாம் தமிழருக்கு? அதுவும் தொடர்ச்சியா டிஎம்கேவை எதிர்த்து அரசியல் செஞ்சு அந்த அம்மா ஜெயிச்சிருக்காங்க அந்த குளச்சல் பேரூராட்சியில கப்பில. அவங்களுக்கு எதற்காக கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல செயல்பட்டு வரக்கூடிய பல அந்த பால்வாடின்னு சொல்லக்கூடிய ஆரம்ப பள்ளிகள்ல ஐஎஸ்ஓ தரச்சான்றோட ஒரு பள்ளி தமிழ்நாட்டுல இயங்கிட்டு இருக்குது அப்படின்னா அது குளச்சல் பேரூராட்சியில தான். அந்த நிலைமையை உருவாக்குனது அவங்கதான். ஐஎஸ்ஓ தரச்சான்றுன்னா ஒரு பள்ளியில என்னெல்லாம் இருக்கணும், ஒரு ஆரம்ப பள்ளி குழந்தைங்க படிக்கிற குட்டி குழந்தைங்க படிக்கக்கூடிய ஆரம்ப பள்ளியில ஐஎஸ்ஓ தரச்சான்று வாங்கி வச்சிருக்காங்க. இன்னும் பல சாதனைகளை தொடர்ச்சியா அந்த ஊர்ல புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நமக்கு வரக்கூடிய குறைந்தபட்ச நிதியை ஊழல் பண்ணாம, திருடாம, கொள்ளையடிக்காம மக்களுக்கு கொண்டு போய் செலுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது இல்லாம தனியா ஊர் பெரியவங்க கிட்ட இருந்தாலும் வசூல் பண்ணி அந்த பேரூராட்சிய உச்சகட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போய் எட்டி இருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? விஜய் போய் பாண்டிச்சேரியில போய் உட்காந்து இதுனா அதுனா அப்படின்னு பேசினா அது ஒரு தலைப்பு செய்தியாகும்.
விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்தா தலைப்பு செய்தி, செங்கோட்டையன் வீட்டுக்குள்ள போனார்னா தலைப்பு செய்தி. ஆனா இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கே இந்த திராவிட மீடியாக்களுக்கு தகுதி இருக்கா, தைரியம் இருக்கா, அதை நோக்கின பார்வை இருக்கா? கிடையாது. எங்க கிட்ட இருக்க ஊடக வலிமையை வச்சு நாங்க பயணிச்சுட்டு வந்துருக்கோம். தெரியாதவங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ எங்களை மாதிரி தமிழ் தேசியவாதிகளுக்கு ஒரு 10-100 பேர் ஜெயிக்கிறான்னா ஒரு 4-5 பேர் தமிழ் தேசியவாதிகள் உள்ள போறதுல என்ன தவறு? அந்த சிந்தனையே உங்க இருக்கக்கூடிய மானத்தமிழர் ஒருத்தனுக்கு வரமாட்டேங்குது. கற்பனை செஞ்சு பாருங்க மக்களே, தமிழ்நாட்டுல ஒரு தமிழன் ஒருத்தன் வந்து நின்னு மரங்களுக்காகவும் ஆடுகளுக்காகவும் மாடுகளுக்காகவும் நீருக்காகவும் கடலுக்காகவும் காற்றுக்காகவும் பேசுறான். அதைய பார்த்தா இங்க இருக்கக்கூடிய பல பைத்தியங்கள், பைத்தியம் தான் சொல்லுவாங்க, உச்சகட்ட பைத்தியங்கள், ஆடு மாடெல்லாம் இறங்கி வந்து ஓட்டு போட்டதா சீமான் ஜெயிப்பான் அசால்ட்டா பேசிட்டு போயிட்டு இருக்கான். சூழலியல் அரசியலே தெரியல அவங்களுக்கு. இவர்கள்லாம் அரசியல் களத்துக்கு வேணுமா? நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்க எதிர்க்கிறோம். உச்சகட்ட அவங்க செய்யக்கூடிய ஊழல்களையும் திருட்டுத்தனத்தையும் ஊழலையும் லஞ்சத்தையும் எல்லாத்தையும் நாங்க எதிர்க்கிறோம். இதே அவர்கள் செய்யக்கூடிய சரியான விடயங்களையே நாங்க வந்து ஆதரிக்கிறோம். அந்த அரசுக்கு நிக்கிறோம். இதே போலதான் எந்த கட்சி, இப்ப நம்ம கமலஹாசன் ஒரு கட்சி வச்சிருக்க, அப்படி அப்ப கமலஹாசன் வந்து தமிழ் இருந்தா தெலுங்கு பிறந்தது அப்படின்னு சொன்ன போது எவனுமே ஆதரவு தெரிவிக்கல. ஆனா நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். தமிழ்ங்கிற உணர்வுலையும் அவர் பேசினதுல உண்மை இருக்குங்கிற விஷயத்திலயும் நாங்க அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆனா அது போல இது இல்லாம நாங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்துக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒட்டுமொத்த தேசிய இனத்தும் ஒப்புதலா நிக்கணும். இயற்கை காடு மரம் ஆடு மாடு கோழி இதெல்லாம் எதுவும் இல்லாம வெறும் விஜய் படத்தை மட்டும் வச்சுடா நீங்க வாழ போறீங்க? இது நாள் வரைக்கும் அரசியல் கள சந்திக்காத மாபெரும் இழிவை இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கு தமிழ் சமூகம். எதெல்லாம் தவறுன்னு சொல்லி இந்த 100 ஆண்டு காலமா நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு மானமுள்ள மனிதர்களா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நின்றுட்டு இருக்கோமோ அதெல்லாம் உடைச்சு எரியும் வகையில பாண்டிச்சேரியில கூட்டத்துல எந்த கூட்ட நெரிசலும் நடக்கக்கூடாது அப்படிங்கறக்காக ஒரு பெண்மணி ஒருத்தங்க அவங்க மொட்டையடிச்சு முடி காணிக்க கொடுக்குறாங்க. கூட்டம் முடி காணிக்க கொடுத்தா எப்படா வந்து கூட்டம் நல்லா நடக்கும் தெரியல. மழை நிக்கணும்னு சொல்லி கையில தேங்காய் வச்சுட்டு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறானுங்க தாவேக்கா முட்டாள்கள், பெரியாரோட போட்டோ வச்சுட்டு. அப்ப என்னடா கொள்கை இருக்குது உங்களுக்கு? என்ன கோட்பாடு இருக்கு? என்ன சித்தாந்தம் இருக்கு? போராட்டம்னு போனா போலீஸ்காரன் கையை கடிச்சு வைக்கிறாங்க ஒரு தாவேக்கா நண்பர். அப்ப இவங்களோட செயல்பாடுகளை பாருங்க, யார் விமர்சிக்கிறான்னு பாருங்க. எங்களை ஆடு மாடு கோழிகளுக்கு போராட்டம் பண்றாரு செந்தமிழன் சீமான் அவர்கள், மலைமாடு ஏற மேய்ச்சல் நில மீட்புக்காக ஆடு மாடு கோழிலாம் நிக்க வச்சு பேசுறாரு அப்படிங்கிற விமர்சனம் பண்ற தாவேக்காவினர் இந்த சைடு என்ன பண்றாங்கன்னு பாருங்க. பாண்டிச்சேரியில அரசாங்கம் நல்லா இருக்குது, பாண்டிச்சேரி அரசாங்கத்துல எந்த ஊழலும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, பார்த்து கத்து தெரிஞ்சுக்கோங்க, போலீஸ்காரங்க பாருங்க எப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு விஜய் அவர்கள். ஆனா பாண்டிச்சேரியில இருக்க போலீஸ் செருப்ப கழட்டி மட்டும் அடிக்கல, அவ்வளவுதான். மத்தபடிக்கு அவங்கள அவ்வளோ கெடுபிடிகளையும் அவ்வளோ உச்சக்கட்ட பிரஷரையும் அந்த தாவேக்காவினருக்கு கொடுத்துதான் அந்த கூட்டத்தை குறைந்தபட்ச பாதுகாப்பா அந்த கூட்டத்தை முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு ஒழுக்கம் இருக்கா, நல்ல ஒழுக்கம் இருக்கா? அந்த கூட்டத்துல பாஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பாஸ் இருக்கா உள்ள போகணும், பாஸ் இல்லாத வெளியே போகணும். தாவேக்காவில் வெளியே இருக்கிற நிர்வாகிக தாவேக்கா ஒரு உறுப்பினர்களுக்கு ஒழுக்கம் கிடையாது. அந்த காம்பவுண்ட் ஏறி குச்சி உள்ள வருது, மரம் ஏறி குச்சி உள்ள வருது, கூட்டத்துக்குள்ள பேரிகார்டு ஏறி குச்சி என்னடா கடிச்சு திங்கவாடா போறீங்க விஜய? நிர்வாகம் பண்ணக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகள் பாருங்க, முதல்ல என்ன சொல்றாங்க, ஒரு பாஸுக்கு 2 பேர் வரலாங்கிறாங்க. எதற்காகனா கூட்டத்தை நிறைய சேர்த்தணும், அதுக்கப்புறம் ஒரு பாஸுக்கு ஒரு ஆள் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப கூட்டம் வெளியே உள்ளேயே போக முடியாம கூட்டம் வெளியே நிறைய நிக்குது அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக பொய்யான ஒரு வேலையை செய்யறாங்க. ஏங்க இவங்க அரசியலுக்கு இனி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரவே இல்லை, அதுக்குள்ள இவ்வளவு திருட்டுத்தனத்தையும் ஊழலையும் அந்த பாஸ் 1500 வித்திருக்காங்க. பிளாக்ல டிக்கெட் வித்த குஷி ஆனந்த், லாட்டரி டிக்கெட் வித்த ஆதவ் அர்ஜுன், இதெல்லாத்துக்கும் மகுடம் சூட்டும் வகையில அதிமுகவோட ஒட்டுமொத்த ஊழல் பட்டியத்திலேயே வச்சு இந்த இந்திய வரலாற்றிலேயே மாபெரும் படுகொலையை செஞ்ச சூத்திரதாரியான செங்கோட்டையன், வாச்சாத்தி படுகொலைக்கான சூத்திரதாரியான செங்கோட்டையன் கொண்டு வந்து கட்சியில சேர்த்துறீங்க. அவனை எல்லாம் வந்து வேற ஏதாவது கட்சியில சேர்த்துவாங்களா? வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், சாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேங்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்து வரும்போது சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அடுத்த வரிய பாரு, பிறப்பின் அடிப்படையிலே குலத்திலே உயர்ச்சி தாழ்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலூர். இதை விட ஒரு வேதம் ஒரு தத்துவம்
மானுட சமூகத்துக்கு வேணாம். ஆனால் இங்க என்ன கொடுமை நிகழ்ந்தது? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்ததுதான் பெருந்துரோகம்.